நம்மளோட மூளை பணத்தை ஒரே மாதிரி பார்க்கவே பார்க்காது. கஷ்டப்பட்டு உழைச்சு வர சம்பளம்னா அது ரொம்பவே ஜாக்கிரதையா செலவு பண்ணுவோம். ஆனா திடீர்னு ஒரு போனஸோ இல்ல கேஷ்பேக் அமௌண்ட்டோ வந்தா அதை சும்மா வந்த காசுன்னு நினைச்சு தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணுவோம். இதைத்தான் மென்டல் அக்கவுண்டிங்னு சொல்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உழைச்சு வந்த 100 ரூபாய்க்கும் லாட்டரியில வந்த 100 ரூபாய்க்கும் மதிப்பு ஒண்ணுதான். இதை நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொருளோட விலையை 1000 ரூபான்னு வைக்காம விலை 1200, ஆனா 200 ரூபாய் கேஷ்பேக்னு சொல்லுவாங்க. அந்த 200 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரும்போது நீங்க அதை ஒரு லாபமா நினைச்சு மறுபடியும் அவங்க கிட்டயே ஏதாவது வாங்க செலவு பண்ணுவீங்க. இதனால அவங்களுக்கு பொருளும் விக்குது, நீங்க அவங்க பிளாட்ஃபார்மை விட்டு வெளியே போகாமலும் பாத்துக்கிறீங்க. இன்னொரு விஷயம், ஆஃபர்ல 500 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது 1500 ரூபாய் பொருளை 1000 ரூபாய் வாங்கினா நீங்க 500 ரூபாய் மிச்சம் பண்ணல, 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. மிச்சம் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த மனநிறைவு நம்மள அடுத்த ஒரு பெரிய செலவுக்கு தயார் செஞ்சிரும். இது ஒரு சைக்காலஜிக்கல் லூப்னு சொல்லலாம். இதுல சிக்காம இருக்கணும் அப்படின்னா காசு எங்கிருந்து வந்தாலும் அதை சமமா பார்க்க பழகுங்க. கடைசியா ஒரு டிப், எந்த ஒரு பெரிய செலவு பண்றதுக்கு முன்னாடியும் அந்த தொகையை உங்க 1 மணி நேர சம்பளத்தோட கணக்கு போட்டு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு போன் 50,000 ரூபாய் அப்படின்னா அதை சம்பாதிக்க நீங்க 200 மணி நேரம் உழைக்கணும்னா அந்த போன் உங்க 200 மணி நேர உழைப்புக்கு சமமானு யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்துல கணக்கு பார்த்தா தேவையற்ற செலவு தானா குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.